யாரும் எதிர்பாராத வகையில் டாரிஃபுக்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த கிராஷ்லேருந்து மறுபடியும் மீண்டும் மார்க்கெட் உயர்ந்தது. இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம், புதுசாக பணத்தை எங்கே போடுறது, ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்றது, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ சரியான போர்ட்ஃபோலியோவா? உலகமே தலைகீழா புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா? நாம தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோமே, கொஞ்சம் காசோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய காசை போடுறோமே, நம்ம ரைட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா? இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்னாக்கா என்ன செய்யலாம்? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்க கிட்ட ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உங்க கேள்விக்கான விடையும் கிடைக்கும், உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகும், உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவா ஓவர் கம் பண்ணலாம். இந்த மார்க்கெட்ல இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டராக நீங்க பயணிக்க வேண்டும். கேளுங்க கேள்விகளை. பெரிய முதலீடு, பெரிய வெற்றி. பொதுவாக நம்மலாம் என்ன பண்ணுவோம், அடுத்தது என்ன ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்ற ஆர்வத்தில் தான் ஒவ்வொரு நாளையும் கழிப்போம். அல்லது நம்ம வாங்கின ஸ்டாக் அடுத்தது எப்போ ஏறும் அப்படின்ற அந்த ஒரு தேடலில் நேரத்தை கடத்துவோம். அல்லது நம்ம போர்ட்ஃபோலியோவில் வீக்காக இருக்கிற ஸ்டாக்கு எப்படி ஏறும் அப்படின்ற ஒரு ஆர்வ கோளாறில் நிறைய இடத்துல போய் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடுவோம். நம்ம டைமை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் நம்ம டைமை வீணாக்கிட்டே தான் இருப்போம். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நம்ம வச்சுருக்கிற ஸ்டாக்கை பற்றி யாரோ ஒருத்தர் ஒரு தப்பான கருத்து சொல்கிறார் அல்லது ஒரு லாங் வீடியோ போடுறார். அந்த வீடியோவில் நாம் ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்னு நம்பி வச்சிருக்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி வரிசையாக நெகட்டிவ்ஸை அடுக்கிக்கிட்டே போகிறார். இப்போது நம்ம என்ன பண்ணுறது? அந்த வீடியோவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அதில் உள்ள நியாயத்தையோ அல்லது உண்மைத்தன்மையோ புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை இவர் கொஞ்சம் மிகைப்படுத்துகிறார் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அல்லது இவர் கருத்து எனக்கு ஏற்பில்லை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரலாம். அல்லது இல்லை இவர் சொல்கிறதுல ஏதோ சரியாக இருக்குது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இதெல்லாம் இவர் சொல்கிறாரே, இதை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சிக்காமல் வாங்கிட்டோமே அப்படின்ற ஒரு சந்தேக நிலைக்கு வரலாம். எந்த நிலைக்கு வந்தாலும் அந்த நிலை உங்களுக்கு முதலீட்டில் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும், நிம்மதியை கொடுக்க வேண்டும். நம்பிக்கை குறைஞ்சி நிம்மதி கலைஞ்சா அந்த இடத்துல நீங்கள் உங்கள் முதலீட்டை கேள்வி கேட்கணும். இதை நான் பண்ணிருக்கேனே, இது ரைட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரணும். இது சின்ன முதலீடு இல்லைங்க, மிகப்பெரிய முதலீடில் கூட வரலாம். சப்போஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரே ஸ்டாக்கை நீங்கள் 10% வாங்கி வச்சுருக்கீங்க. எப்படி 10%? 10%ங்கிறது மிகப்பெரிய அலோகேஷனுங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் போய் பாருங்கள் நிஃப்டியில் எத்தனை கம்பெனி 10%க்கு மேலே வெயிட்டேஜ் இருக்குன்னு. மேக்ஸிமம் 1-2 வரும். ஒரு புல் மார்க்கெட்டில் அது மேபி இன்னும் ஒன்று ஆட் ஆகலாம். ஒரு இண்டெக்ஸ்லேயே 10% வெயிட்டேஜுங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவீடுனாக்கா, நம்ம சொந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஒரு ஸ்மால் இன்வெஸ்டராக உருவாக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவில் 10% ஒதுக்கீடு நம்ம கொடுக்குறோன்னா ஒரு ஸ்டாக்கு, அப்போ அது பெரிய முதலீடு தானே. இப்போ இந்த பெரிய முதலீடு ஒரு சிக்கலை கொடுக்குது, அதில் ஏதோ பிரச்சனை நடக்குது. மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணிடுறான், ஃப்ராட் நடக்குது. திடீர்னு கம்பெனி எங்கள் இன்வென்ட்ரியில் 5% காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி, இல்லை வடிவேலு சொல்கிற கிணறு காணும் மாதிரி, இல்லை நான் ஆக்சுவலாக நஷ்டம் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த நஷ்டம் பண்ணது எனக்கு தெரியல, அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே மறுபடியும் வடிவேலோட கிணறு காணும் ஸ்டோரி தான். எங்கேயாவது கிணறு காணாமல் போகுமா சொல்லுங்கள்? போகாது இல்லையா? ஆனால் இந்த மாதிரி கிணறு காணும்னு சொல்லக்கூடிய கதையை கூட நாம் எப்படி அணுகிறோன்னு பாருங்களேன். நமக்கு அந்த நேரத்தில் என்ன உணர்வு வருது? கோபம் வருது. என்ன கோபம்? அது எப்படி கிணறு காணும்னு சொல்லலாம்? அதே போல் அந்த நிறுவனத்தில் நிறைய அறிகுறிகள் இருக்குது, நிறைய விஷயங்கள். இன்சைடர் செல்லிங், நிறுவனத்தில் உள்ள முக்கியமான நபர்கள் விலை உச்சபட்சத்தில் இருக்கும்போது பங்குகளை விற்கிறாங்க. ரெண்டாவது,
உங்களை சுற்றி யாருமே அந்த நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர்களே இல்லை. அந்த நிறுவனம் ஆஹா ஓஹோ நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கடைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது அவங்க பொருட்கள் விற்க வேண்டிய இடத்துல கூட்டமும் இல்லை, பொருளும் அவ்வளோவா இல்லை. அப்போ அது என்ன சொல்லுது? ஏதோ இடிக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த மாதிரி பங்குகளில் நம்ம 10% வாங்கி வச்சுருந்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம பணத்தை மதிக்கலை, நம்ம எடுத்த ரிஸ்க் ரொம்ப அதிகம். ரெண்டாவது, நாம் ரிஸ்க் எடுத்திருக்கோம், அந்த ரிஸ்கில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு நமக்கு தெரியும் போது நம்ம அப்படியே சும்மா இருக்கோம் அல்லது கோபப்படுறோம். இந்த கோபங்கிறது முதலீட்டில் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்கு. எனக்கும் கோபம் வரும். தப்பு நடக்கும்போது இந்த தப்பு நடக்கக்கூடாதுங்கிற கோபம் தான் வரும். சில நேரங்களில் அது தப்பு செய்கிறவங்க மேலே வரக்கூடிய கோபமாக மாறலாம். அப்பவும் அந்த கோபத்தை நம்ம தப்பு நடக்கக்கூடாதுன்ற ஒரு பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும், பர்சனலாக ஆக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம லைஃப்பில் தவறுகளை நம்ம ஒரு காலகட்டத்திலையும் நம்முடைய சிந்தனைகளாலும் செயல்கள்னாலும் வெளியேற்றிக்கிட்டே இருப்போம். இதுதாங்க மையப்புள்ளி முதலீட்டாளர் வாழ்க்கையில். தப்பு நடந்தப்புறம் இல்லை நான் இந்த ஸ்டாக்கை இப்போ சொல்லலை, அப்போ சொன்னேன், நீங்கள் அப்போ வாங்கியிருந்தா இவ்வளோ பணம் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் முதலீட்டுக்குள்ளேயே வராது. ஆக்சுவலாக இது இன்வெஸ்டர் பண்ணுற வேலையே இல்லை. தப்பு நடந்தால் அந்த இடத்துல நேர்மை முதல்ல நிற்கணும். சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னையே தண்டிச்சுப்பேன். ஆனால் இன்னைக்கு பொது வெளியில் என்ன நடக்குதுனாக்கா, தப்பு செஞ்சவன் ஊராக போய் அந்த தப்பை நியாயப்படுத்துகிறான். இன்னைக்கு கூட லண்டன்லேருந்து ஒரு ஃப்ராடு இந்தியாவில் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கான். புஸ்தகம் பப்ளிஷ் பண்ணி தான் செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கான். மற்றவர்களை மிஸ்கைட் பண்ணுறது ஒரு பக்கம், மேலும் மேலும் அதற்கு வலுவூட்டுவது என்பது மற்றவர்கள் மீது மேலும் தீங்கிழைப்பதாக மாறிவிடுகிறது. அதுதான் முதலீட்டு உலகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்போ இதை நம்ம தட்டி கேட்கலாமா? எனக்கு என்னமோ இதெல்லாம் இனிமே அவங்க போக்குக்கு விட்டுறது பெட்டர்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னாக்கா, தப்பு செய்யறத நம்ம தட்டி கேட்கும்போது அவங்க கிட்ட போய் நியாயம் கேட்கறதுக்கு பதிலாக நம்ம கிட்ட வீணாக சண்டை போடுறதா இன்னைக்கு பொது வெளியில் நடக்கக்கூடிய ஒரு காமனான பிஹேவியர். நமக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே கிடையாது, நமக்கும் இந்த தப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாம் இதை யாருக்கும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லலை. ஆனால் லட்சக்கணக்கான பேர் இந்த தவறுகளை செஞ்சுருக்காங்க. செஞ்சது கூட இல்லாமல் இன்னைக்கு அந்த தப்புலேருந்து எப்படி வெளியே வருதுங்கிறது யார் தப்பு செய்ய சொல்லி கொடுத்தானோ அவனுக்கே தெரியல. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் புட்டிங் அப் பிரேவ் ஃப்ரண்ட்னுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இன்னும் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது நான் ஒரு முதலீட்டாளனா செஞ்சேன்னா என்னை பார்த்து நானே அவமானப்பட்டு கொள்வேன். அதுதான் உண்மை. ஏன்னா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் இன்னைக்கு நம்ம சமூக சூழலில் இதெல்லாம் ஒரு பெருமையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி உளவியலை வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா உங்களால் ஒரு பெரிய இன்வெஸ்டராக ஆகவே முடியாது. இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஓரளவு தகுதி இருக்குது. இப்படி பேசுகிறவங்க அளவுக்கு தகுதி இல்லைன்னா கூட இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஓரளவு தகுதி இருக்குது. ஏன்னாக்கா நான் இந்த பாதையை கடந்து இங்கே வந்திருக்கேன். ஆனால் இந்த தவறுகளை செய்கிறவங்க அந்த இடத்துக்கு வரலைங்கிறது கூட இன்றைக்கி சமூகத்தில் பல பேருக்கு புரியலை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பாதையில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல தருணங்களில் அந்த நபர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், பந்தா விடுறது, அவங்க இப்படி பேசுறது, நான் 10 பேக்கரை கண்டுபிடிச்சேன், நான் 20 பேக்கரை கொடுத்தேன் அப்படின்னு ஒரே பங்கு பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து பல பேருக்கு ஒரு ஸ்டாரி ஐடு ஒரு ஃபீலிங் வந்துடுது. இது எஸ்எம்இயில் நடந்ததுங்க. நான் அதிகமாக எஸ்எம்இயை பற்றி தவறாலாம் பேசுகிறேன். தனிப்பட்ட கம்பெனிஸை பற்றி நான் பேசுறது எப்போவுமே தவிர்க்கிறது காரணம், அது தனிநபர் விரோதமாக மாறிடும். கம்பெனிக்கும் நமக்கும் ஒரு விரோதமாயிடும், அல்லது அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுறவங்களோட விரோதமாயிடும், இப்படியெல்லாம் ஆயிடும். பட் எஸ்எம்இயில் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்தேங்க. எல்லாரும் தங்கள் கேபிட்டலை இழக்க போகிறாங்கன்றதை தெளிவாக பார்த்துட்டேன். அதைத்தான் நான் ஓராண்டு காலத்தில் 2 ட்வீட் கொடுத்தேன்,
2 இடத்துல சின்ன ஆடியன்ஸுக்கு பேசினேன். சின்ன ஆடியன்ஸ்னால் 100 பேருக்கு உட்பட்ட ஆடியன்ஸ், அவ்வளோதான். இந்த 2 பேச்சுக்களும் 2 ட்வீட்டும் எஸ்எம்இயில் ஃப்ராடு செய்யக்கூடிய நபர்களை எவ்வளவு பாதிச்சுது அப்படிங்கிறது எனக்கே ஃபீட்பேக்காக வந்தது. நேரடியாக அதை தனிநபர் விரோதமாக தான் எடுத்துக்கிட்டாங்க. 2வது, நான் கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன் பிரின்சிபிள் இது தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இவங்களால ஐயோ நம்ம பழப்புக்கு மண்ணள்ளி போடுறானே இந்த பைய அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்க ஃபாலோயிங், இதுக்காகவே வளர்த்து வச்சுருக்காங்க ஃபாலோவர்ஸை. இவங்கெல்லாம் வந்து சண்டை போடுவாங்க. இப்போ என்னாச்சு, நான் இன்றைக்கி வார்ன் பண்ணது எல்லாமே அப்படியே பலிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் இப்படித்தான் நீங்கள் ஏமாறுவீங்கன்னு நான் சொல்கிறேன், அப்படியே ஏமாந்து போயிருக்காங்க. சரி, ஏமாந்த ஒருத்தனாவது திரும்ப வந்து சாரி, நீங்கள் சொன்னது சரிதான், இது நடந்துருச்சு, நான் அன்னைக்கே இதை பற்றி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு 2 வரி சொல்லக்கூடிய நேர்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு முதலீட்டாளன் பெரிய முதலீட்டாளன் ஆகணும்னா இந்த நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டும் நிறைய ஆர்கியூ பண்ணுவோம். அவர் இந்த பேங்க் பயங்கர ஒஸ்தி, இந்த என்பிஎஃப்சி ரொம்ப ஒஸ்தி அப்படின்லாம் பேசுவார். எனக்கு அவரோட 32 ஆண்டு கால பழக்கம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவோம், என்னோட அவர் கொஞ்சம் வயசு பெரியவராக இருந்தாலும் ஒரு ஈக்குவல் மாதிரி தான் பழகுவார். அவர்கிட்ட நான் ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படி இருக்குது இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு. நான் வச்சிருக்கிற பங்குகள் தெரிஞ்சுக்கிட்டே அவர் என்கிட்ட வந்து சண்டை போடுவார், இதெல்லாம் இன்னையா இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அப்படி கேட்டால் கூட ஒரு 2 வருஷம் கழித்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன 5 பங்குல 1 பங்கு நல்லா பண்ணியிருக்கோம். நான் சொல்லுவேன், அதில் நீ சரியாக சொன்னையா, கரெக்டு தான் அது. அவர் சொல்லுவார், நான் உங்ககிட்ட இதை பற்றி சண்டை போட்டுருக்கக்கூடாது, யூ ஆர் ரைட். இந்த அடிப்படை டீசன்சி ஒரு முதலீட்டாளனை பெரிய முதலீட்டாளர் ஆக்கணும். இந்த நண்பர் என்ன பார்க்கும்போது அவர்கிட்ட சில லட்சம் தான் இருந்தது, இன்றைக்கி அவர்கிட்ட பல கோடி இருக்குது. எங்கள் நட்பு இன்னும் தொடருது. அவர் வேறு மாதிரி இன்வெஸ்டர், நான் வேறு மாதிரி இன்வெஸ்டர். நான் அவர் ஸ்டாக்கை வாங்க மாட்டேன், அவர் ஏன் ஸ்டாக்கை வாங்க மாட்டார். நான் அவரை பார்க்குறது இன்றைக்கெல்லாம் வருஷத்துக்கு 1 நாள் இருந்தாலே அதிகப்படி. எங்கேயோ வாட்ஸ்அப் குரூப்பில் அவரும் கமெண்ட் போடுவார், நானும் கமெண்ட் போடுவேன். நட்பு இருக்குது, ஆனால் பேச்சு இல்லை, மீட்டிங் கிடையாது. இன்றைக்கி யாரும் வெளியவும் போகிறதில்ல அவ்வளோவா. நான் இதே இடத்துல உட்காந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். பட் அவர் ஒரு பெரிய முதலீட்டாளராக எப்படி ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஹியூமிலிட்டி, உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். ஆமையா நான் தப்பு செஞ்சுட்டேன், அந்த இடத்துல நான் அப்படி யோசிச்சிருக்கக்கூடாது. பொது வெளியில் நாங்கள் ஒரு குரூப்பாக உட்காந்தா ஒரு டைனிங்கில் சொல்லுவார், அவன் சொன்னான் நான் கேட்கலன்னு. அந்த இடத்துல நானும் சொல்லுவேன்ப்பா, எனக்கு நீ சொல்கிறத நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன், இதில் எனக்கு இந்த குறைபாடு தெரிஞ்சு அதனால தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ அதை பர்சனலாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த யூடியூப் சார்ந்த உலகம் என்ன உருவாக்கி இருக்குனாக்கா, வெறும் பர்சனலாக எடுத்துக்கக்கூடிய முதலீட்டாளர்களை மட்டும்தான் உருவாக்கி இருக்குன்னு நான் சொல்லுவேன். லேர்னர்ஸ் ரொம்ப கம்மி. நிறைய பேர் இங்கே கூட வந்து வருத்தப்படுவீங்க, ஏன் இந்த சேனலுக்கு இவ்வளோ வியூவர்ஷிப் இல்லை, இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்கானா ஏன் இல்லைன்னு. நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் இதுதான் இன்றைக்கி முதலீட்டு சூழல். இந்த சூழலில் தான் நம்ம இருக்கோம். எந்த சொசைட்டியில் நம்ம இருக்கோமோ அந்த சொசைட்டியில் என்ன மாதிரியான பீப்புள் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி தங்களை உருவாக்கிக்கிறாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சில நேரங்களில் அவங்களுக்கு கசப்பு மருந்து கொடுக்கணும். 100ல் ஒருவர் எடுத்துக்கொண்டாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட். என்னை பொறுத்த மட்டும் லட்சத்தில் ஒருத்தர் தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ லட்சத்தில் ஒருத்தர் தான் அந்த கசப்பு மருந்தை எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க தான் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அந்த அளவு தான் நமக்கு சமூகத்தில் ரீச் இருக்கும். ஆனால் என்ன மாதிரியான தாக்கத்தை நான் உருவாக்க நினைக்கிறேங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். ஏன்னா நான் ஒரு சின்ன முதலீட்டாளராகி ஒரு கம்பெனியில் 10% வாங்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு வந்து இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கிறவன். அந்த இடத்துல நான் இருக்கும்போது நான் வந்து மற்றவங்களை ஏமாற்றி ஐடியா கொடுத்து அவங்கள கவுத்து சிலவனை ஏற்றி சிலவனை தாழ்த்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை, அது என்னுடைய கொள்கையும் இல்லை. 2வது, நம்ம ஒரு முதலீட்டாளனா அந்த மாதிரி ஒரு 10%க்கு வரணும்னு நினைக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம முதலீடுகள் இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய முதலீட்டு தேர்வுகள் இருக்கணும்.
நம்மளுடைய முதலீட்டு அணுகுமுறை இருக்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பக்குவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பக்குவம் தான் நமக்கு வளர்ச்சி, பணம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்கிறேன், ஒரு முதலீட்டாளன் பக்குவப்பட தான் அவங்ககிட்ட பணம் சேரும். பக்குவம் இல்லாமல் நடந்து கொள்பவர்களிடம் பணம் சேராது. இதை நான் பொறுமையாக சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை வந்து எவ்வளோ பேர் உள்வாக்கிக்கிறாங்களோ அவங்க பழிச்சுப்பாங்க. இப்போ இந்த பக்குவப்படுறதுல என்னுடைய ஹீரோஸ் அப்படின்னு சொல்லணும்னா 2 பேர், வாரன் பஃபெட் அண்ட் சார்லி முங்கர். இவங்க 2005 ஒரு விஷயம் பண்ணாங்க. அவங்களுக்கு அதிக தொடர்பில்லாத ஒரு நாட்டில் போய், அவங்களுக்கு அதிக ஆர்வம் இல்லாத ஒரு செக்டரில் போய், அன்னைக்கு வளராத ஒரு துறையில் போய், யாருமே அறிந்திராத ஒரு நிறுவனத்தில் போய் 10% வாங்கினாங்க. 10% வாங்கும்போது அவங்க கொடுத்த பணம் $230 மில்லியன். அதாவது கிட்டத்தட்ட 1700 கோடி. ஸோ அன்னைக்கே அந்த நிறுவனத்துடைய மதிப்பு 17,000 கோடி. இது 2005. இன்னைக்கு 2025 இருக்கும். போன வருஷம் இதில் கிட்டத்தட்ட பாதி பங்குகளை அவங்க விற்றாங்க. ஆனால் இன்னைக்கும் அந்த நிறுவனம் உலக அளவில் அதன் துறையில் தாட் லீடர்ஷிப்பில் இருக்குது, டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப்பில் இருக்குது, டிசைன் லீடர்ஷிப்பில் இருக்குது, ப்ராடக்ட் லீடர்ஷிப்பில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இதே நிறுவனத்துக்கு மாற்றாக அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியை நடத்துறது எலான் மஸ்க். அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட் பேர் டெஸ்லா. ஆனால் வாரன் பஃபெட்டோ சார்லி முங்கரோ டெஸ்லாவில் பங்குகளை வாங்கினாங்களான்னா இல்லை, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் இந்த கம்பெனி சைனாவில் இருக்குது. இந்த கம்பெனியை இவங்க ஏன் வாங்குறாங்கன்னு அத்தனை பேருக்கும் ஒரே கேள்வி. பஃபெட் அப்படி பண்ணிட்டாரு, அவருக்கு இது புரியலை, அவர் ஏன் போய் அதை பண்ணுறாரு, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, இந்த பஃபெட் எப்போவுமே இப்படித்தான், இப்படி எல்லாம் அக்கப்போர்கள் அமெரிக்கன் மீடியாலையும் சரி, பஃபெட்டினுடைய அந்த ஃபாலோவர் வட்டத்திலையும். இந்த கம்பெனி தான் பிஒய்டி. இன்னைக்கு பிஒய்டியினுடைய பாதையை போய் பாருங்க. பிஒய்டி மாதிரி ஒரு கம்பெனியில் 10% வாங்குறதுங்கிறது பஃபெட் என்ன வயசில் பண்ணார்னா 74 வயசில் பண்ணியிருக்காரு. இது எப்படி இருக்கு? முங்கருக்கு 79 வயசு, அப்போ 78 79. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறது தான் ஒரு முதலீட்டாளனுடைய கோலாக இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி மைண்ட் செட்டை உருவாக்குறது தான் கோல். இப்போ நானே இந்த சமீப ஆண்டுகளில் இந்த கான்செப்டோடு தான் நான் 5 வருஷமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இதை நான் பட்டையை தீட்டணுன்னாக்கா என்ன உழைப்பு இருக்கணும், என்ன மென்டல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் இருக்கணும், என்ன மாதிரியான சூழல் இருக்கணும், என்ன மாதிரியான நட்பு வட்டம் இருக்கணும், என்ன மாதிரியான கொலாபரேட்டர்ஸ் நம்மளோட வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும், இதையெல்லாம் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு மத்தியில் நம்ம இந்த சமூகத்தில் இப்படி ஏமாறுறாங்களேன்னு இந்த மாதிரி ஆதங்க வீடியோ போடுறது அவசியம் இல்லை தான். ஆக்சுவலாக சில நேரங்களில் இது நிறுத்திடலான்னு கூட தோணுது. ஆனால் இப்போ நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயம், யாரோ ஒருத்தங்கிட்ட போய் அவன் ஒரு 10% ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப்பில் வாங்கி நாளைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவானா, அந்த நபரின் வெற்றி என்னோட வெற்றியாக நான் நினைப்பேன். அதுக்காக தான் நம்ம இந்த களத்தில் இருக்கோம். அதுக்காக தான் இங்கே இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் நாம் இங்கே ஒரு களத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த களத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.